அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் 38,411 நியாய விலைக் கடைகள் இயங்கி வருகின்றன. ஏழை எளிய மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் விநியோகம் செய்வதில் முக்கிய பங்காற்றி வரும் நியாய விலைக் கடைகளை முன்னறிவிப்பு இன்றி அமலாகியிருக்கும் புதிய நடைமுறையால் நுகர்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பில் போடுவதற்காக பயன்படுத்தப்படும் இயந்திரத்தோடு பொருட்களை இடையிடும் இயந்திரமும் வைஃபையின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் மூலம் பொருட்களை பெற 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை நியாய விலைக் கடையில் காத்திருக்க வேண்டிய சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சார் நான் காலேஜ் 2 டைம் வந்துட்டு போயிட்டேன். அதனால் பாருங்க இப்போ போய் நிற்கி இப்போ 1/2 மணி நேரம் ஆகுது. நீ போனோன்னா 1 மணிக்கு 2 பண்ணிடுறாங்க, பில்லு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற கடையில் 5 மணிக்கு 5 மணி வரைக்கும் சரக்கு போடுறாங்க. அதில் உள்ள போய் அப்புறம் கண்ணில் போன டைம் வச்சு பார்த்துங்க, சரியா விழுல அப்புறம் ரேக வைங்கன்னு. ஏற்கனவே நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படும் தரம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் டிஜிட்டல் மயமாக்கல் என கூறி ஏற்கனவே எளிதாக இருந்த நடைமுறையை மாற்றியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வைஃபையில் தொழில்நுட்ப கோளாறுகளும் அடிக்கடி ஏற்படுவதால் பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதமும் ஏற்படுகிறது. ரேஷன் கடைக்கு வந்தால் ஃபஸ்ட்லாம் வந்தால் 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு போயிடலாம். இப்போலாம் வந்தால் 20 நிமிஷம் ஆகுது, 1/2 அன் ஹவர் ஆகுது, ஒரு டைம் 3/4 மணி நேரம் கூட ஆகுது. அவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த ரேகை விழுவ மாட்டேது, கண் ரேகை வைக்கிறாங்க, அது ஏன் டக்குன்னு வர மாட்டேங்குது. வயசானவங்களாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ நேரம் ஒரு வேலைக்கு போக முடியல, டைம் ஆகுது. இதனால் எங்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அமலுக்கு வந்திருக்கும் இந்த புதிய முறை குறித்து உரிய பயிற்சி வழங்காத காரணத்தினால் அதனை கையாளுவதில் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது. நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் இந்த நடைமுறையை எளிமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் அரசு செவிசாய்க்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இது ரேஷன் கடையில் இந்த யூடியூப் இது எல்லாம் கொடுத்ததுனால நல்ல ஸ்கீம் தான், நல்ல இதுதான். கவர்மெண்ட்டில் மானியம் மக்களுக்கு கொடுக்குறது பிளாக்கில் போகாமலாம் நல்லதான். ஆனால் ஒரு கார்டுக்கு 20-25 நிமிஷம்னாக்கா ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தில் எவ்வளோ கார்டு பண்ணுவோம். இதை ரெக்டிஃபை பண்ணணும். இது ஏன் ரெக்டிஃபை பண்ண மாட்டோம்? அதனால தான் இது பிரச்சனை இருக்குது. இதில் ஆளும் கட்சியும் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருமே மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. இதை இன்னும் ஸ்பீட் பண்ணுற மாதிரி இவ்வளோ லேட் பண்ணாமல் அதை ரெக்டிஃபை பண்ணணும். தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு விண்ணை முட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் குறைந்த விலையில் அப்பொருட்களை பெற நியாய விலைக் கடைகளை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய நடைமுறை அமைந்திருக்கிறது. பழைய நடைமுறையோ புதிய நடைமுறையோ இதுவாக இருந்தாலும் தங்களுக்கான பொருட்களை நேர விரயம் இன்றி பெறுவதற்கு ஏதுவாக எளிமையான நடைமுறையாக இருக்க வேண்டும் என்பதை அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார் மற்றும் சென்னை செய்தியாளர் நாகராஜன்.